நீங்க நினைச்ச மாதிரி இந்த கல்யாணம் முடியாம ரொம்ப சிம்பிளா நான் நினைச்ச மாதிரி முடிஞ்சதால என் மேல எல்லாரும் கோவமா இருப்பீங்க. உங்க பிளான் பிரகாரம் இந்த கல்யாணம் முடிஞ்சிருந்தா நீங்க போட்ட பட்ஜெட் படி 35 லட்சம் ரூபாய் இந்த கல்யாணத்துக்கு செலவாகியிருக்கும். ஒரே நாள்ல அந்த 35 லட்சமும் காலியாயிருக்கும். இப்போ அந்த 35 லட்சமும் என் கையில. இது என்னோட தங்கச்சிக்கு நான் கொடுக்க போற கல்யாண பரிசு. இந்த மாதிரி உங்களை மொத்த செலவையும் மிச்சம் பண்ணி மொத்தமா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, இல்ல பிசினஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க நான் சொல்ல போறது இல்ல. சென்னையில ஒரு கல்யாணம் பண்ணணும் மினிமம் ஒரு 8 to 10 lakhs ஆகும். ரீசெண்டா தம்பி கல்யாணம் பண்ணும்போது இந்த அளவுக்கு ஆச்சு. அதை வந்து இன்னும் குறைக்கவும் முடியும், அதை ஏற்றவும் முடியும், அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு 8 to 10 lakhs பண்ணோம்னா மினிமம் நீங்க வேலைக்கு சேர்ந்த உடனே ஒரு 5,000 rupees எஸ்ஐபி போட்டீங்கன்னா ஒரு 4 to 5 lakhs வந்து ஈஸியா அக்யூமுலேட் பண்ண முடியும். அதே இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா உங்களால ஈஸியா ஒரு 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் அக்யூமுலேட் பண்ண முடியும். 5 yearsல உங்க மேரேஜை உங்க செலவுக்கே நீங்க பண்ணிக்க முடியும். ப்ராப்பரா கல்யாணத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணிட்டீங்கன்னா தண்ட செலவு பண்றோம், ஆடம்பர செலவு பண்றோம்னு ஃபீலே ஆகாது. உங்க கல்யாணத்தை சூப்பராகவே பண்ணிக்கணும்.